ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் இட்லி காலையில் செஞ்ச இட்லி இருக்குது. அதை வந்து இப்போ மழையாக பெஞ்சிட்டு இருக்கிறதுனால டிஃபன் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது என் பேரன் ஃப்ரெண்ட்ஸ், 5 மாதம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இட்லி உப்புமாவுக்கு தேவையான நினைக்கிறேன். வெங்காயம் நினைக்கிறேன். மழையாக பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை வதக்கலாம். வரமிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இஞ்சி கொஞ்சம் போட்டால் நல்லா செரிமானம் ஆகும். ஏன்னா இட்லி சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தாளிச்சிடலாம். சட்டி அடுப்பு வச்சுக்கலாம். கடலை சேர்த்துக்கலாம். உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு குழம்புக்கு போடுற கடலைப்பருப்பு போடலாம். வரமிளகா போட்டுக்கலாம். இஞ்சியும் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். உப்பு போடலாம். ஏன்னா இட்லியில் உப்பு இருக்கும்ல, அதனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உளுந்து போடலாம். இட்லியை கிளறிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இட்லியை ஊற்றி வச்சுக்கிட்டோம், போட்டு கிண்டிக்கலாம். ஏற்று ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி உப்புமா ஸ்டார் ஹோட்டலோடு இது கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் தான் ஆரோக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிடலாம், எல்லாம் சாப்பிட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இட்லி உப்புமா சாப்பிடலாம். ஓசரி சோறு கிடைச்சா உட்காந்து கட்டு கட்டு கட்டுறாயா? மான மரியாதை சூடு சொன்ன எதுவுமே இல்ல. உத்தமனுடைய நீதி அவனுடைய இசைமைப்படுத்தும் நீதிமொழிகள் 11:5. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து லைக் பண்ணுங்க, ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.